ஹாய்! என் பேரு எமி. இதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட லாங் வீடியோ. எப்பவுமே நான் ப்ரௌனீஸ், பிளாண்டீஸ், குக்கி பாய், ப்ரௌனி பாய் அப்படிதான் செல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒய் நாட் ஒரு அப்கிரேட் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பென்டோ ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் என்னோட ப்ரௌனி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக்கிங்னாலே நம்ம பென்டோ மட்டும் செய்யலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து பேக்கிங்னு ஆரம்பிச்சேன். பட் எனக்கு வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு. சரி சின்னதா ஆரம்பிக்கலாம்னு சொல்லி தான் ப்ரௌனி ஆரம்பிச்சேன். பட் எனக்கு கொஞ்சம் நிறையவே கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருச்சு. அதோட சரி ஒரு ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு அப்கிரேட் மாதிரி. ஸோ நான் என்னெல்லாம் கத்துக்கிட்டேன், எப்படிலாம் கத்துக்கிட்டேன், என்னென்னலாம் சொல்லிக் குடுத்தாங்கன்னு நான் சொல்றேன். ஸோ திஸ் இஸ் அ பேக்கிங் ஸ்டுடியோ கால்ட் சுகர் பிரஷ். அவங்கள்ட்ட இன்ஸ்டா பேஜ் இருக்கு. அப்புறம் இது ஒரு கேஃபே அண்ட் ஒர்க் ஷாப்க்காக இப்படி ஒரு சின்ன செட்டப் மாதிரி வச்சிருக்காங்க. இங்க நுங்கம்பாக்கம்ல இருக்காங்க. அப்புறம் நான் வந்து இவங்களோட ஆட் வந்து ஒன்று பார்த்துருந்தேன் இன்ஸ்டால. அட் த சேம் டைம் தான் நான் வந்து நிறைய பென்டோ ஒர்க் ஷாப் பத்தி பார்த்துட்டு இருந்தேன். நிறைய ஆன்லைன் ஒர்க் ஷாப்ஸ் இருந்துச்சு. பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் பேக்கிங்ல வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் வந்து எல்லாமே பண்ண முடியும். நீங்கள் எங்கே போனாலும் ரெசிபி ஆர் எனி ஒர்க் ஷாப் கூட நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கலாம். பட் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருந்தால் இன்னும் மச் பெட்டர். அண்ட் இவங்க ஆட் பார்த்தேன். நான் உடனே புக் பண்ணிட்டேன். அண்ட் எவ்ரி சாட்டர்டே தே ஹேவ் ஒர்க் ஷாப் ஐ கெஸ். சண்டே கூட ஒர்க் ஷாப் இருக்கு. பிளாண்டி அண்ட் ப்ரௌனிஸ் டூ. என்னோட ஸ்லாட் நான் புக் பண்ணிட்டேன். அண்ட் பர் பேட்ச் வந்து 5க்கு மேலே எடுக்க மாட்டாங்க. 2க்கு கீழேயும் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் போனோடனே வந்து அவங்க ஆல்ரெடி ஸ்பாஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆக்சுவலி அந்த ஃபார்மில் வந்து என்ன ஃப்ளேவர் வேணும்னு கேட்டிருப்பாங்க ஸ்பாஞ்ச்காக. நான் சாக்லேட் சூஸ் பண்ணியிருந்தேன். வனிலா அண்ட் சாக்லேட் தான் இருந்துச்சு. அண்ட் எங்க பேட்ச்ல ஆக்சுவலி நாங்க 4 பேர் இருந்தோம். நான் கூட புக் பண்ணையில விப்பிங் கிரீம் தான் சொல்லி தருவாங்கன்னு நினைச்சு பார்த்தா பட்டர் கிரீம்ல சொல்லி தராங்க. நானும் நிறைய பட்டர் கிரீம் ரெசிபி பார்த்தேன். சரி நம்மளுக்கு இதுவே செட் ஆகாது போலயே அப்படின்ட்டு பார்த்தா இவங்க நல்லாவே ஈஸியாவே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஸ்பாஞ்ச் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்பாஞ்சோட ரெசிபி டெக்ஸ்சர் எப்படி இருக்கும் அண்ட் நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்றாங்க, இப்படி யூஸ் பண்ணா என்ன ஆகும்னு ஒரு டீட்டெயில் ஒரு டவுட்ஸ் எல்லாமே வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் எங்க ஸ்பாஞ்ச்லாம் வந்து ஓவனுக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பட்டர் கிரீம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் பட்டர் கிரீம் வந்து நிறைய டைப்ஸ்ல இருக்கு. அண்ட் இவங்க சொல்லி கொடுத்தது வந்து அமெரிக்கன் பட்டர் கிரீம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஸ்பாஞ்சை வந்து எப்படி கட் பண்ணணும், எப்படி ஆக்சுவலி ஸ்லைஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு பட்டர் கிரீம் பத்தி எப்படி டெக்ஸ்சர் ஆக்சுவலி இருக்கணும், எப்படி இருந்தா இதாகும் அண்ட் என்னெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் நடக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்களும் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு சொல்ல போனா எனக்கு இந்த ஸ்பாஞ்ச் கட் பண்ணலாம் செம்ம பிகாஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரொம்ப பட்டுட்டேன். அதனால ரொம்ப பார்த்து தான் செஞ்சேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கட் பண்ண பின்னாடி ஸ்பாஞ்ச் வந்து நல்லா மாய்ஸ்சரா இருக்குன்னு சொல்லிட்டு சுகர் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அதுக்கு க்ரம் கோட்லாம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் தான் ஃபன் பார்ட். ஸோ உங்களுக்கு என்ன கலர் ஆக்சுவலி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பேஸ் கலர் நான் வந்து ப்ளூ சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீச், பிங்க் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரே பட்டர் கிரீம்ல நிறைய கலர்ஸ் வந்து ஆட் பண்ணி அவர் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் நைஃப் டெக்னிக் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ரிஸ்கியா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா 2 கையுமே வேலை செய்யணும். ஒரு கை வந்து ஃபுல்லா அந்த டேபிள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்னு ஒரு இது வந்து அந்த பேலட் நைஃபை வந்து ஈக்குவலா லெவல் பண்ணணும். லைக் ஸ்க்ரேப் பண்ணி நிறைய எக்ஸ்ட்ரா விப்பிங் கிரீம் நிறைய பட்டர் கிரீம் எல்லாம் வெளியே எடுக்கும். எனக்கு ஏதோ ரொம்ப புதுசா இருந்துச்சு. பிளஸ் ரொம்ப பயமாவும் இருந்துச்சு. என்னடா இது இங்கே கிரீம் அப்புன்னா அங்கே வர மாட்டேங்குது, இங்க என்ன வலிச்சுட்டு வருது. நான் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டேன். பட் எப்படி இருந்தாலும் வந்து அவர் கடைசியா ஒரு ஃபுல் சுத்தி எக்ஸ்ட்ரா கிரீம் எல்லாம் வெளியே எடுத்து அண்ட் அவரோட அட்டென்ஷன் வந்து எல்லாட்டையுமே இருக்கும். நான் நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அண்ட் அவர் பார்த்து இது தப்பு, இது கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி மிஸ்டேக் வந்து ரெக்டிஃபை பண்ணி அண்ட் எனி இன்ஸ்பிரேஷன் பிக்சர் ஏதாவது வச்சிருக்கீங்க, ரெஃபரன்ஸ் பிக்சர் ஃபார் பென்டோ கேக் அப்படின்னு கேட்பாரு. அண்ட் எனக்கு ஆக்சுவலி சுத்தமாக ஒரு ஐடியாவுமே இல்லை. நம்ம ஓனா ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். ஏன் ரெஃபரன்ஸ் பிக்சர் கேட்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் கலர் ப்ரிப்பேர் பண்ணுவார். பட் நீங்க கலரை ப்ரிப்பேர் பண்ணுங்க, மத்தவங்க கேட்குறாங்க, நான் அதை வச்சு வேற ஏதாவது பண்ணிக்கிறேன் நான் சொல்லிட்டேன். எனக்கு உண்மையிலேயே நிறைய மிஸ்டேக் வந்து இந்த நைஃபை பிடிக்கிறதுல தான் ரொம்ப மிஸ்டேக் நிறைய வந்துச்சு. அண்ட் அதான் இப்போ சொன்ன மாதிரி அவரே எல்லாம் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் டெக்கரேட்டிங் பார்ட். ரொம்ப ஃபன்னான பார்ட் இது. அவங்க வந்து இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. அதில் இந்த நாசல்ஸ் இருந்துச்சு. நிறைய நாசல்ஸ் வந்து எனக்கு ட்ரை பண்ண ரொம்ப ஆசை. அண்ட் இப்போ பண்றாரு பாருங்க இந்த ஃப்ளவர் டெக்னிக். எப்பா இதெல்லாம் எனக்கு சுத்தமா வராது. நான் ஆனால் இந்த ஒரு டெக்னிக் மட்டும் விட்டுட்டேன், கத்துக்கல. பட் இந்த பைப்பிங் பேக் அண்ட் அதர் திங்ஸ்லாம் வந்து அவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நான் அதை பார்த்துக்கிட்டு நான் எனக்கு நல்லா போட்டுட்டு இருந்தேன். இது ஒரு மாதிரி தெரப்பியா தெரிஞ்சிச்சு எனக்கு ரொம்ப. ஆனா அவரும் வந்து கடைசி வரைக்கும் என்னமா பண்ண போற கேட்டா எனக்கு தெரியாது, நான் ஏதோ பண்ணிட்டு
போறேன் விடுங்க அப்படின்னு. நான் என்னெல்லாம் அவங்க அடுத்தவங்க டெக்னிக் பண்ணாங்களோ, அதே தான் எனக்கும் வந்து பண்ணேன். பட் என்னன்னா, நான் எல்லாமே சேர்த்து ஒரு இதா அப்படி பண்ணிட்டு இருக்க கேப்லயே நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயி எங்களோட ஸ்டோரீஸ் எல்லாம் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி, எதுக்கு நம்ம பண்றோம்? அண்ட் என்னலாம் வந்து இது இருக்கு? என்னலாம் ட்ரை பண்ணியிருக்கோம்? நெறைய பேசிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப ஃபன்னா போச்சு. நானும் கொஞ்சம் நெறையவே பேசிக்கிட்டே இருந்தேன். அண்ட் ஆக்சுவலி இந்த கேக்ல வந்து நான் இப்ப இந்த ஃப்ளவர் டெக்னிக் தான் சூப்பரா இருந்துச்சு. இது இப்படியே விட்டா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் நான் அப்படி பண்ணல. நான் வந்து கைக்கு வந்தபடி என்னென்னமோ கிறுக்கி வச்சுட்டு இருந்தேன். எல்லாரும் கொஞ்சம் மினிமலிஸ்ட்டா கொஞ்சம் நல்லா நீட்டா பண்ணியிருந்தாங்க. நான் அப்படி பண்ணல. எனக்கு வந்து கொஞ்சம் நம்ம தானே சாப்பிட போறோம். யார் கேட்க போறான்ட்டு நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, என்னென்னமோ கலர் பண்ணணுமோ எல்லாமே பண்ணியாச்சு. அவர் பைப்பிங் டெக்னிக் ஒரு மைன்யூட்டான டீட்டெயில்ஸும் வந்து சொல்லிக்கிட்டே தந்துட்டு இருந்தாரு. சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு நடுவுல நாங்க என்ன பண்ணோம்னா, இந்த கேக் கட் பண்ணையில, ஸ்லைஸ் பண்ணையில டாப் பார்ட் வந்து தேவையில்ல. ஸோ, அத நாங்க என்ன பண்ணோம்னா, கிரீம்ல அப்ளை பண்ணி மிடில்ல கிரீம மட்டும் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வேற இருந்தோம். அண்ட் உண்மையில அமெரிக்கன் பட்டர் கிரீம் வந்து உண்மையில நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னா, கொஞ்சம் ரொம்ப சாப்பிட சாப்பிட ஒரு மாரி திகட்டும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இங்க ஆயிடுச்சு. பாருங்க இந்த அக்கா இவ்வளோ அழகா ரோசெட் டிசைன் குடுத்திருந்தாங்க. அண்ட் இவர் வந்து நல்லா பைப்பிங் டெக்னிக்னால எல்லாரும் எங்கள்ட்ட எழுதி வாங்கிட்டாங்க. என்னலாம் எழுதலாம். அந்த கேக்ல சப்போஸ் எழுதணும்னா அவரே எழுதி தந்துருவாரு. பட் நான் வந்து என்ன பண்ணேன்னா, நானே எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணா ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. நல்லாவே வரல. சரி அவர்ட்டயே எழுத குடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்லாம் தோணுச்சு. சரி பரவால்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அண்ட் அவர் நெறையா ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் குடுத்துக்கிட்டே இருந்தாரு. இப்படி இப்படி ஆகும்ன்ட்டு. பட் உண்மையிலே இந்த டார்க் கலர்ஸ் கொண்டு வரதுக்கு நெறைய ஜெல் கலர்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சுவலி இட்ஸ் நாட் சேஃப். பார்ப்போம். பை த வே நான் ரொம்ப ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு டீட்டெயில் ஒரு இது. ஏன்னா இது லைஃப் இன் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. இது மொத்தமாவே 2 to 3 ஹவர்ஸ் செஷன். நான் காலையில 10:30 போனேன். அண்ட் 1:30 தான் முடிச்சாங்க. அண்ட் நம்ம என்ன கேக் செஞ்சோமோ நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். நான் நல்லா உட்காந்து சாப்பிட்டேன். எனக்கு உண்மையிலே இந்த செஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மோர் தென் அப்கிரேட் விட எனக்கு இது ஒரு மாரி தெரப்பி. அது மாரி இருந்துச்சு. சரி உங்களுக்கும் வந்து தெரப்பி போணும். பட் வந்து இவ்ளோ எதுக்கு தெரப்பி குடுக்கணும் காசு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாரி ஒரு இதுக்கு ஃபன் ஆக்டிவிட்டிக்கு வாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் நான் தான் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். எதையோ கிறுக்கிக்கிட்டே இருந்தேன். அவரும் எப்பமா நீ முடிப்ப அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. சரி போனா போது எதையோ கிறுக்கி விட்டுட்டோம் ஓகேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அவர்ட்ட குடுத்தாச்சு. அவரு எல்லாம் கிளீன் அப் பண்ணி எல்லாம் கிச்சன்ல வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் என்ன டாஸ்க் தெரியுமா? இந்த கேக் அப்படியே எடுத்து இந்த பாக்ஸ்ல வைக்கிறது தான். அது ஆனா நாங்க பண்ணல. அவரே பண்ணிட்டாரு. ஏன்னா இவரு எங்களோட பேஜ் நான் வந்து டேக் பண்றேன். பட் இன்ஸ்டால செக் பண்ணி பாருங்க. பை த வே இவர் பேர் சபரீஷ். எல்லா ஒர்க் ஷாப்க்கும் இவர் தான் எடுப்பாரு. அண்ட் இதுதான் எங்களோட ப்ராடக்ட். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எல்லாரும் நல்லா டீசென்ட்டா பண்ணியிருந்தாங்க என்ன தவிர. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம்க்கு வந்து எவ்வளோ பரவால்ல. இது எப்படி இருக்குன்னு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் ப்ளீஸ் கழுவி மட்டும் ஊத்திறாதீங்க. ஏன்னா எனக்கே தெரியும் அது எப்படி இருக்குன்னு. ஜஸ்ட் உங்க ஒப்பீனியன் கேட்குறேன். ஒரு வழியா முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். அண்ட் ஐ ஹோப் இன்னும் நெறைய லாங் வீடியோஸ் பண்ணணும்னு ஆசை தான். பட் முடியல. வெல், see you until then.